ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானல்ல போயிட்டு வாக்கிங்கு, மக்களை சந்திக்கிறது, கட்சிக்காரங்களை சந்திக்கிறது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அறிவாலயம் வந்து இங்கேயும் வந்து ஆலோசனை கூட்டம்லாம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் முதல்ல திருச்செந்தூர் போனாரு, அதுக்கப்புறம் ஷீரடிக்கு போனாரு. இன்னைக்கு பனையூர்ல தாவேகா வேட்பாளர்களோட ஆலோசனை. 4 முனை போட்டியில 2 பேரை பத்தி நான் சொல்லிட்டேன். மற்ற 2 பேர்ல சீமான் பேர்ல அறிக்கைகள் வருது, எடப்பாடி பழனிசாமி பேர்லயும் அறிக்கைகள் வருது. ஆனா அவர் எங்க இருக்காரு? ஏன் அமைதியா இருக்காரு? ஏன் அவர் வந்து பப்ளிக் அப்பியரன்ஸை கொடுக்கல அப்படிங்கிற கேள்விகள் நிச்சயமா வருது. ஏன்னா அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்கு போறாங்க. எப்படி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்காரோ அந்த மாதிரி இபிஎஸ் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி தரிசனம் பண்றாங்க. அவங்க என்ன சாமி கிட்ட வேண்டிப்பாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா சம்பந்தப்பட்டவர் சீன்லயே வராம இருக்காரு அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை அவர் தொடர்ந்து பல நாட்களாக தொடர் பிரச்சாரத்தில் இருந்ததுனால அவருடைய வயதுக்கு நிச்சயமா ஓய்வு தேவைப்பட்டிருக்கும். அதனால அவர் ஓய்வு எடுத்துட்டு கூட இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு நாளுமே கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், இல்லை பொதுவாக ஊடகங்களில் நடக்கக்கூடிய விவாதங்களாக இருக்கட்டும், மக்கள் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்திலுமே வந்து ஒவ்வொரு கட்சிகள் பற்றியும் ரொம்ப அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பொதுவான ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. ஒரு சில கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கும் ஆதரவாக வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவுக்கு விஜய் வருகை என்பது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறத பார்த்தா, இப்போ அவர் வந்து கட்சிக்காரங்களையும் சந்திக்கலை, வெளியிலையும் வரல, கோயிலுக்கும் நேரடியாக போகல. ஏன் அவர் அமைதியாக இருக்காரு? ஏன் அவர் வெளியில் வராமையே இருக்காரு? அவர் பேரில் மேதின வாழ்த்து செய்தி வந்திருக்கு, அப்புறம் இன்னொரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இதை தவிர்த்து பார்த்தா அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இல்லை. இது வந்து நிச்சயமாக கேள்விகளை எழுப்புது. ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்ன்றது எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் கூட கட்சிக்காரங்களை சந்திக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, ரிசல்ட் வர அன்னைக்கு அந்த ரிசல்ட் வந்த பிறகு தொங்கு சட்டசபையெல்லாம் அமைகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜெயித்து எம்எல்ஏவாக வரக்கூடியவர்களை ஒரு இடத்துல தங்க வைக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். அவங்க எல்லாம் தனித்தனியாக இருந்தாங்கன்னா கட்சி தாவல் நடக்க வாய்ப்பு இருக்குது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால இப்போல இருந்தே அலர்ட் ஆகிறாங்க. எலெக்ஷனில் ஜெயிச்சிங்களா, சர்டிஃபிகேட்டை வாங்கின உடனே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க, நீங்கள் யாரும் உங்களுடைய ஊர்கள்லையோ இல்லை வேற எங்கேயும் போகாதீங்க, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எல்லாரும் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டிவிகே சைட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் கொடைக்கானலுக்கு போனார். ஆனால் கொடைக்கானலுக்கு போனாலும் அங்கேயும் மூத்த அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் சந்தித்து பேசிட்டு தான் இருக்கார். தினமும் நிறைய பேர்கிட்ட செல்ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேசியும் கட்சி நிலவரங்கள் எப்படி இருக்குது, தேர்தல் முடிவுகள் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காரு. இன்றைக்கி அறிவாலயத்துக்கு வந்தும் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து பேசுகிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை பெரிய அளவுக்கு இருந்தாலும் ஒருவேளை நாம் எதிர்பாராத முடிவுகள் வந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த 2-3 நாளுக்குள்ள அவங்க எல்லாத்தையும் பேசி ரெடி பண்ணி வைக்கணும். ரிசல்ட் வர அன்னைக்கு ஒருவேளை எதிர்பாராத முடிவுகள் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு அரசியல் அடுத்த சில வாரங்களுக்கு ரொம்ப அதிரடியாக தான் இருக்க போகுது. யாரும் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதிமுக வெற்றி பெறும், நாம் மீண்டும் முதலமைச்சர் ஆவோம் என்கிற நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அப்படின்னாலும் கூட ஏன் அவர் அமைதியாக இருக்காரு அப்படின்ற கேள்விகள் நிச்சயமாக முன்வைக்கப்படுகிறது. அதிமுகவை சேர்ந்த பெரும்பாலான தலைவர்கள் கூட நம்ம பார்க்க முடியல. ஒரு சில தலைவர்கள் வந்து கோயிலுக்கு போகிறாங்க, சிலர் வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம பார்க்குறோம். பட் நிறைய பேர் வந்து அமைதியாக தான் இருக்காங்க, எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சைடில் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய சிலர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கோங்க, எதுக்கு ரொம்ப அலப்பறையெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், எக்ஸிட் போல்ஸில் என்ன வந்தாலும் சரி, எங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி, எங்களுக்கு ஆதரவாக வந்தாலும் சரி, எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளே கிடையாதவர். அவருக்கு தெரியும், அவர் பக்காவான எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மக்கள் சந்திப்ப ஆரம்பிச்சாரு. வேற எந்த கட்சியும் வந்து களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே முதல் ஆளாக போனவர். தன்னந்தனியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியையும் சுற்றி சுடன்று பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பக்காவான கூட்டணி அமைச்சிட்டாரு. அதனால நிச்சயமா எங்களுக்கு வெற்றி உறுதிங்க. அடுத்து அவர் சிஎம் ஆகிட்டு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, தொடர்ந்து நிறைய பயணம்லாம் போக வேண்டியது இருக்கும் இல்லையா? அதனால ஒரு சின்ன பிரேக்கு வீட்டில் இருக்காரு, அவ்வளோதானே தவிர டெய்லி நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ இதுக்காக ஒரு 4 பேரை கூப்பிட்டு மீட் பண்ணிட்டு, இல்லை நாங்கள் நியூஸ் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம்ன்ற பேரில் பண்ணணுமா என்ன? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத மே 4ஆம் தேதி நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்பிக்கையோடு
நம்பிக்கையோட சொல்றாங்க அதிமுகவினர். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்செப்ஷன் தான் இல்லையா? ஒவ்வொரு நாளுமே தலைவர்கள் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இபிஎஸ் அமைதியா இருப்பது மக்கள் மத்தியிலேயே கூட பல கேள்விகளை நிச்சயமா எழுப்பியிருக்கலாம். அதே மாதிரி தான் சீமானும், அவரும் வந்து அவருடைய பெயர்ல அறிக்கைகள் வந்து இருந்துச்சு. அவரும் கட்சி ரீதியாக சிலரை சந்திக்கிறதா சொல்றாங்க. பட் அவர் வந்து அவருடைய நடவடிக்கைகள் குறித்து அதிகமாக செய்தியாகவோ ஊடகங்களிலோ வரல அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு ஓய்வு எடுத்துக்கிட்டோமேப்பா சும்மா இருங்க, இதை கூட நீங்க வந்து கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க சொல்றது நியாயம்தான், ஒரு பக்கம் திமுக வந்து ரொம்ப ஆக்டிவா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, டிவிகே சைட்லயும் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, பட் அதிமுக அமைதியா இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கே ஒருவேளை சந்தேகம் இருக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம உங்களுடைய தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.